2 ஆண்டுகளில் முற்றிலுமாக மாறப்போகும் காசா. எகிப்து முன்மொழிந்துள்ள 4.6 லட்சம் கோடி மதிப்பிலான திட்டம். முழுமையான விவரங்கள். காசாவை மறுகட்டுமானம் செய்யும் திட்டத்தை எகிப்து தலைமையிலான அரபு லீக் முன்மொழிந்துள்ளது. இந்த திட்டத்தின் அடிப்படையில் ஐக்கிய நாடுகள் மன்றம், உலக நாடுகள், நிறுவனங்களிடமிருந்து 53 பில்லியன் அமெரிக்க டாலர்கள், அதாவது சுமார் 4.6 லட்சம் கோடி ரூபாய் நிதி திரட்டுவது என்ற திட்டம் முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் 2 ஆண்டுகளில் முடிக்கப்பட வேண்டும். முதல் 6 மாதங்கள் இடிபாடுகளை அகற்றுவது, அடுத்ததாக தற்காலிக குடியிருப்புகள், குடிநீர், மின்சாரம், சாலை மற்றும் தகவல் தொடர்பு உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்துவது, அதற்கு அடுத்தபடியாக சுமார் 20 லட்சம் மக்களுக்கு நிரந்தர குடியிருப்புகளை கட்டுவது என 2 ஆண்டுகளில் இந்த திட்டத்தை செயல்படுத்துவது என எகிப்தின் திட்ட அறிக்கை கூறுகின்றது. அதுவரை மஹ்மூத் அப்பாஸின் பாலஸ்தீன் அத்தாரிட்டி காசா மேற்கு கரை பகுதிகளை நிர்வாகம் செய்வது என அந்த திட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்வதாக ஹமாஸும் தெரிவித்துள்ளதாக அல் ஜசீரா கட்டுரை கூறுகின்றது. எனினும் பாலஸ்தீனத்தை யார் ஆட்சி செய்வது என்ற விவகாரம் முற்றிலும் பாலஸ்தீனியர்களை சார்ந்தது என ஹமாஸ் தொடர்ந்து கூறி வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் www.aliaonlinestore.com.